நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் மன கவலைகளெல்லாம் மறந்து மகிழ்ச்சியுடன் பண்டிகையை கொண்டாடுங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடி மகிழுங்கள். இறைவன் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். 15/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:24 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:53 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும். எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு இருக்க கொடுங்க. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். செயலின் நேர்த்தியும் திறமையும் மிகுந்து காணப்படக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உற்சாகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நிலவு பணம் கண்டிப்பாக வசூலாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகள் இன்று விலகி செல்லக்கூடும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகுங்க. அப்படியே இன்று கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக சரியாகும். மாலை பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலனில் முக்கிய அக்கறையை செய்து வருவீர்கள். நண்பர்கள் உறவிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. குடும்பத்திலும் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இன்று உங்களுக்கு உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெண்கள் இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை இன்று சரியான முறையில் அணுகுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை இருக்கின்றது. உங்களுடைய காதல் கண்டிப்பாக கைகூடும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. கண்டிப்பாக நம்பிக்கை நல்ல விதத்தில் செல்லக்கூடும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. என்று மாணவர்கள் இந்த பண்டிகை தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று செயல்களில் நேர்த்தியும் திறமையும் மிகுந்து காணப்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு உற்சாகம் இன்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கிவிடக் கொடுங்க. அடுத்தவர் நலனுக்காக இன்று நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. பரணி இன்று காலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை சிரமம் பாராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகள் தொல்லை இருக்காது. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். செயல்களில் வேகம் கூடிவிடும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். நண்பர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு புதிய வழி உருவாகக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள்.
இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். தயவு செய்து பயப்பட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெண்களுக்கு மனசுக்குள் ஒருவித பயம் இருக்கும். காலையிலேயே பணி சுமையும் அதிகமாக இருக்கும். பெண்கள் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் இன்று பேசி பழகுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் மனம் கொஞ்சம் நெடுலாக இருக்க கொடுங்க. காதல் சரி வருமா சரி வராதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்களுக்கு எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இந்த விடுமுறை நாளை சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். இந்த பண்டிகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று உங்கள் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரித்த முகம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. இன்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிறைவேறாத காரியமும் நிறைவேறிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். மாலையில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பலிக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. நினைத்தவை கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அன்பானவர்களின் ஆலோசனை நல்வழியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்குங்க. எதிர்பார்த்த அளவில் பண வரவும் கிடைக்கக்கூடும். விருது விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்பட கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கனவுகளையும் இன்று நனவாக்கிக் கொள்ள முடியுங்க. முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். இன்று பெண்கள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். இன்று புத்தாடை அணிகலன் அணிந்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி நடை போட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். மாணவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மன தெளிவும் இன்று ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறிவிடக் கொடுங்க. இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இரவு பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. திருவாதிரை. மனம் அழுத்தம் கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாளைய ஆசைகளும் நிறைவேறிவிடக் கொடுங்க. இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தாடை அணிகலன் அணிந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. புனர்பூசம். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் உருவாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். இன்று
உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று துணிச்சலுடன் சில காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அவசர பணி கொஞ்சம் குறுக்கீடை ஏற்படுத்தி கொடுக்கும். சூழ்நிலை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். இன்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். காரியங்கள் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. தொழில் போட்டிகள் இன்று குறைந்து விடக்கூடும். வெளியூர் பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். இன்று பணி சுமை இடமாற்றம் போன்றவை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். அதனை சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். குழப்பம் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மனம் தளராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் இருக்க கொடுங்க. மன தெளிவும் துணிச்சலும் இன்று ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வது நல்லது. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. பூசம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்பாக இருக்க பாருங்கள். முன்கோபம் என்பது தயவு செய்து வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். இன்று உங்களுடைய மனம் நிறைவாக காணப்படுங்க. காரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டமும் இன்று பிறகு கொடுங்க. இன்று உங்கள் கையில் உள்ள காசு பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிஞ்ச அளவு சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார விருத்தியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடுங்க. இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தினரிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வறட்சி பணி சீராக இருக்கக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் தான் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த பண்டிகை நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் கொண்டாடுங்கள். மனம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். எதையோ நினைத்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் சீராக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். அக்கப்பக்கத்திடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தடைப்பட்டிருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணம் பல வழியிலும் செலவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு காரிய தாமதம் ஏற்படக்கூடும். மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். பெண்கள் இன்று தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான முடிவெடுப்பீர்கள். கல்வி பற்றிய முடிவில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நல்ல செய்திகளும் வர கொடுங்க. பூரம். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திரம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புண்ணிய தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்களில் ரொம்ப அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்கள் அடுத்தவர்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தையும் மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரமும் நீட்டுவீர்கள். செய்கின்ற செயலை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். குடும்பத்தினரிடம் அன்பும் பாசம் அதிகரிக்க கொடுங்க. செயல்களில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். நண்பரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியும் கண்டிப்பாக நிறைவேறும். உணவில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். பொருட்களை இரவலாக கொடுக்க வேண்டாம். என்று பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சாதகமான நிலை காணப்பட கொடுங்க. தான தர்மம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த பண்டிகை தினத்தை நன்கு கொண்டாடுவீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதல் விவகாரங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காதுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலின் நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். படிப்பிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று நீங்க நல்ல விதமாக பண்டிகை கொண்டாடி பொழுதை கழிப்பீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க வாழ்க்கையை வாழ்வீர்கள். அஸ்தம். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சியடை கொடுங்க. பொருளாதார விருத்தியுமின்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. இறைவனை முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாங்க. சித்திரை. இன்று மனம் தளராமல் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். இன்று நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மனம் இன்று தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் இறைவன் அருளால் சிறப்பாக நடைபெறக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாங்க. துலாம் ராசினியர்கள். இந்த சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிர்பார்த்த அளவில் பண வரவும் கிடைக்கக்கூடும். என்று பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. இதமான சூழலும் ஏற்படக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலையால் தூக்கம் கொஞ்சம் பாதிக்கும்.
இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டாம். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். யாரையும் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் பிரச்சனைகள் கூட ஓரளவு சரியாகுங்க. எதிலும் நன்மையும் இருக்க கொடுங்க. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிலும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு தயவு செய்து மன வருத்தம் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படிப்பில் கவனம் செலுத்துங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் மீதும் தயவு செய்து எந்த ஒரு குறையும் சொல்ல வேண்டாம். மற்றவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சுவாதி. இன்று மனம் மருந்துமடியான செயல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. இந்த பண்டிகை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். குடும்பத்தினுடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல்படியும் கேட்டு நடக்க வேண்டும். தூக்கம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். இன்று நீங்க அதிர்ஷ்டத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழும் இருக்குங்க. விசாகம். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழும் இருக்கும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். தியானம், யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது கூட நல்லதுங்க. இருந்தாலும் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு என்பது அவசியம். தொழில் வியாபாரம் சுமூகமாகவே இருக்க கொடுங்க. உறவினர் வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உன்னதமான சூழல் எதிலும் ஏற்படக்கூடும். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. செல்லும் இடங்களுக்கு எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மனோ தைரியமும் இன்று ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீண் மனக்கவலை இருந்தால் சரி செய்து கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக காணப்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். அடுத்தவருக்கும் கொடுத்து உதவியாகவும் காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று உன்னதமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மனம் கொஞ்சம் கவலையாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் பெரிய பிரச்சனை இல்லை. விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலில் அவசரப்பட வேண்டாம். கோபமான பேச்சை தவிர்த்து விட வேண்டும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். நடப்பதெல்லாம் இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று உங்களுக்கு மனம் தெளிவடைய கொடுங்க. காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுக்க முடியுங்க. என்று நீங்க அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. அனுஷம். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க.
பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இந்த பண்டிகை தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி வருவீர்கள். கேட்டை நிம்மதியான சூழல் இருக்குங்க. மனமும் தைரியமாக காணப்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும் என்று மனம் தெளிவும் ஏற்படக்கூடுங்க என்று சூழ்நிலையை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஏற்படக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடுங்க. உன்னதமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி செய்து நிம்மதி அடையும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும் ரொம்ப தெளிவாக எடுப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக அணுகுங்கள். அதுவே வெற்றி கொடுக்குங்க. ஆன்மீகத்தை அதை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நன்கு எதையும் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்க கொடுங்க. யாரையும் நம்பி மட்டும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். செயலில் மதி நுட்பத்திறனும் நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபார தொடர்பும் கண்டிப்பாக பலம் பெறுங்க என்று கூடுதல் பண வருமானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். வெகுநாள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்கிக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரத்தில் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பயணங்கள் இன்று அலைந்து திரிந்து மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. மனசுக்குள் ஒருவித கவலைகள் இருக்கும் என்று யாருடனும் பகை உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். எதிலும் சிறப்பாக செயல்படுவதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்களால் லாபம் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியமும் பிறக்கக்கூடும். வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு சின்ன சின்ன கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலை விட்டுப்பிடிப்பதே மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க பாருங்கள். என்று பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். என்ன ஒன்று அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படக்கூடும். பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தயவு செய்து யோசித்து செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். உங்களுக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். மாணவர்கள் இன்று கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உங்களுக்கு அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. காரியங்களில் ஏற்பட்ட சிரமங்களும் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உடைய நல்ல முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள், அது போதும். போராட்டம் தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். மன தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக எதிலும் மாற்றுவது நல்லது என்று பதட்டப்பட வேண்டாம். கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. உத்திராடம் என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடும். குறையாக இருந்த விஷயங்கள் கூட சூடுபிடிக்க தொடங்கும். நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுவார்கள். ஆற்றல் மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளி உலக தொடர்புகளையும் இன்று அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். எதையும் தைரியமாக அணுகுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. மன தெளிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். யதார்த்த பேச்சினால் அதிருப்தி கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சீரான உழைப்பு கொஞ்சம் இருக்கக்கூடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். அரசாங்கம் தொடர்பான பதவிகள் கிடைப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்க தொடங்கும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தாமதமான போக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சிக்கல் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கொடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கொஞ்சம் கவனமாக அனுப்ப வேண்டும். இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். அதற்கு நீங்கள்
அமைதியாக செயல்படுவது மிக நல்லது. கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புரிந்து கொண்டும் செயல்பட வேண்டும். இந்த பண்டிகை தினத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரைங்க குழப்பம் இருக்குங்க. பொறுமையை தான் காக்க வேண்டுங்க. காதல் கைகூடவில்லை என்றே கவலை வேண்டாம். அமைதியை வெளிப்படுத்துங்கள். இன்று பெண்கள் ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர்ந்து கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று திருமண முயற்சிகளை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கும் தயாராகுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று செய்யும் பணியில் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. எதிலும் நிதானம் இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற வேண்டும் என்று நினையுங்கள். செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்கள். மனதை நீங்க தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சிக்கல் எல்லாம் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. யாரையும் எந்த வகையிலும் நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியை வெளிப்படுத்துங்கள். திருவோணம். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. செயல்களில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை இன்று முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். அவிட்டம். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித துணிச்சல் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பது சிறப்பு. வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளையும் பெற முடியும். உன்னதமான செயல்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றியும் பெற முடியுங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காக கையாளுவீர்கள். வாழ்க்கை தரத்தை படிப்படியாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. செயலில் மதிநுட்பத்திறன் அதிகரித்து காணப்படக்கூடும். புத்தி குறும்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றியும் பெற முடியுங்க. பிடித்தமான வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க எல்லோரிடமும் நிதானித்து பேச வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் கூடுதலாகவே மூலதனம் தேவைப்படும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. இன்று பணியாளர்கள் மூலம் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலையில் இழுபறியாக இருந்த நிலை இருந்தது, இப்பொழுது மாறிவிடக் கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக உங்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லா வித நன்மைகளும் ஏற்பட கொடுங்க. காரிய வெற்றியும் இன்று கிடைக்கக்கூடும். எதிர்ப்புகள் படி போல் விலகி செல்ல கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக்கூடும். தேவையற்ற மனக்குழப்பம் மட்டும் வேண்டாம், மன கவலையும் வேண்டாம். சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதே சொல்ல போனாலும் சிலர் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மனமும் மகிழ்ச்சி அடையக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை இருப்பது நல்லது. கும்பம் ராசினியர்களுக்கு காதல் கைகூடவில்லையே என்ற மனக்கவலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று எல்லாம் இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்களும் இருக்கக்கூடும். தயவு செய்து மாணவர்கள் பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களையும் கூட வைத்துக் கொள்வீர்கள்.
இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்வீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இந்த பண்டிகை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். சதயம் தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கமானவருடன் இன்று நீங்க இணைந்து பழகுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். புரட்டாத்தி இந்த அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பமான மனநிலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும் என்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். புரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். சற்று சிரமம் எடுத்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் பணியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர் அதிக அன்பு பாசம் காட்டுவார்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய சாதனையும் உருவாகக்கூடும். பண பரிவர்த்தனையும் சீராக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பலம் பெற கொடுங்க. என் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தனமான போக்கு ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. செயல்களில் சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்வீர்கள். பிள்ளைகளுடன் சிரித்து பேசி பழகுவீர்கள். இன்று மதிநுட்பத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் மன பதட்டமாக இருக்கும். காதல் கை கூடவில்லையே என்ற கவலையும் இருக்கும். காதலை பற்றி அதிக நேரம் யோசிக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். இன்று மாணவர்கள் தெளிந்த நீருடை போல் காணப்படுவீர்கள். பெற்றவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவரிடம் வாதாட வேண்டாம். பெரியவர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்ல வேண்டாம். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. எதிரிகளும் என்று தவிடுபடியாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் சற்று தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவரிடம் இன்று நீங்கள் அடைக்கலம் புகுவீர்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு நீங்கள் தான் ஒழிக்க வேண்டும். மற்றபடி பிரச்சனை இல்லை. எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உத்திரட்டாத்தி மனம் இன்று தெளிவடைய கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். மனம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உழைப்பின் அருமையும் உணர்ந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த பண்டிகை தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ரேவதி எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை பொருளை வாங்க விட முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.